துலா லக்னம், துலா லக்னத்துக்கு இந்த ராகு திசை எந்த வித பலன்கள் தருவீங்க? கண்டிப்பா துலா லக்னத்துக்கு கண்டிப்பா ராகு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். இருக்கும் வீட்டை போல் செயல்படுவார். 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ருணச்சத்ரு பாவம் குருவை போல் செயல்பட்டு சில வம்பு வழக்குகளை கொடுப்பார். அது சனி செவ்வாயோட சம்மந்தப்படுறப்ப கேட்கவே வேண்டாம். 12ஆம் இடத்துல இருக்கிறப்ப வெளிநாடு விஷயங்கள்லாம் போய் கொஞ்சம் கஷ்டப்பட வைப்பார். அவருக்கு இருக்க வேண்டிய நல்ல பாவங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டில் 8ஆம் வீட்டில் இருக்கலாம், மேஷத்துல 7ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல கடகத்துல இருக்கலாம். அதெல்லாம் நல்ல ஸ்தானம். 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விருச்சிகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பகை. ராகுக்கு அவ்வளவு நல்ல இடம் இல்லை விருச்சிகம். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வருமானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இல்லையா, கொஞ்சம் அதெல்லாம் கை வைப்பார். ஆனா எல்லாத்துக்குமே ராகு திசை வருதா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அந்த ராகு திசை அதிகமாக நடக்கும் பொழுது வெளிநாடு அந்நிய சூழ்நிலையில் வாழ்வார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கேன், இப்போ நான் உள்நாட்டுக்கு வரலான்னு பார்க்குறேன், இந்தியாவுக்கு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு கன்சல்டேஷன் எவ்ரி அதர் டே வந்துட்டே இருக்கு எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் எதை வச்சு நான் பலன் சொல்ல முடியும்னா, இது மாதிரி ராகு திசை நடக்குதா, ராகு திசை முடியுதா, அடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்குது, அந்நிய சூழ்நிலையிலேயே வாழ்ற மாதிரி கொடுக்குதா, அல்லது ஊருக்கு போய் ஓனான தன்மையான சூழ்நிலையில அவங்களோட ஓன் பழக்கப்பட்ட சூழ்நிலையில வாழ்ற மாதிரி வருதாங்கிறதுக்கு இந்த ராகுவோட காரணத்தும் நம்ம உதவுது நமக்கு.